ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி குருவி அதோட அம்மா அப்பா கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த அம்மா குருவி தன்னோட பொண்ணுகிட்ட இப்படி சொல்லுச்சு: இங்க பாரு செல்லம், நீ வெளியில போகும்போது மற்ற பறவைகள் கூட ரொம்ப அன்பாவும் நட்பாவும் பழகணும். பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்கள ஏமாத்தக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, சரியா? ஆ, சரிம்மா. இப்படிதான் அந்த சிட்டுக்குருவி அதோட பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பும். அந்த குட்டி குருவியும் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு அப்பப்போ வெளியில போயிட்டு வரும். அந்த குட்டி குருவி ஒரு நாள் உணவு தேட போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தனியா உட்கார்ந்துருந்தது. கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு கழுகு அந்த குட்டி குருவியவே பார்த்துட்டு இருந்தது. அட, அங்க ஒரு குட்டி குருவி தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பிடிச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா பிடிக்க போனா ஓடிடுமே. எனக்கும் வயசாகிட்டதால முன்ன மாதிரி பறவைகளை துரத்தி பிடிக்க முடியல. சரி, அதுகிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். குட்டி பாப்பா, என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்க? உங்க அப்பா அம்மாலாம் எங்க? எங்க அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. எனக்கு வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நான் தனியாக வெளியில் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? உனக்கு வெளி உலகத்தை பத்தி நான் சொல்லித்தரேன். இந்த காட்டுல நிறைய கொடூரமான விலங்குகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ கவனமா இல்லைன்னா அதுங்க உன்னை பிடிச்சு சாப்பிட்ரும். சரிங்க அங்கிள், இனிமே விலங்குகளை பார்த்தா அந்த இடத்த விட்டு உடனே போயிடுவேன். சரி குட்டி பாப்பா, நீ இங்கேயே இரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு போன அந்த கழுகு எங்கிருந்தோ ஒரு கொய்யா பழத்தை கொண்டு வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு சாப்பிட கொடுத்தது. அந்த சிட்டுக்குருவியும் அதை சாப்பிட்டது. இதை பார்த்த அந்த கழுகு தன்னோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சுது: ஆ ஆ, நல்லா சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டாதான் உன்னை நான் சாப்பிட முடியும். இதுக்கு பேரு தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது. ரொம்ப நன்றி அங்கிள். நீங்கள் கொடுத்த கொய்யாப்பழம் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குட்டி குருவி ஒரு கழுகு கூட பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ராணிக்காகம் பார்த்துட்டு இருந்தது. அட, அது நம்ம சிட்டுக்குருவியோட பொண்ணு மாதிரில தெரியுது. ஆனா ஏன் கழுகு கூட இருக்கு? ஒருவேளை அந்த வயதான கழுகு அதை பிடிச்சு சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த குட்டி குருவியை எப்படியாவது காப்பாத்தணும். இப்படி சொன்ன ராணிக்காகவும் அங்க போச்சு. சிட்டுக்குருவி, நீ இங்க என்ன பண்ற? உன்னை காணோன்னு உங்க அம்மா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. சரி, வா போகலாம். ஆன்ட்டி, இந்த அங்கிள் தான் எனக்கு கொய்யாப்பழம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட கொடுத்தாங்க. நாளைக்கு எனக்கு உணவு தேட சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நாளைக்கு வந்து கழுகு அங்கிளை பார்க்கலாம். இப்ப வா, வீட்டுக்கு போலாம். குட்டி பாப்பா, நாளைக்கு கண்டிப்பா நீ இங்க வரணும். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆ, சரிங்க அங்கிள், கண்டிப்பா வருவேன். அந்த குட்டி குருவியை கூட்டிட்டு சிட்டுக்குருவியோட கூட்டுக்கு போச்சு ராணிக்காகம். சிட்டுக்குருவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. என்னம்மா, இந்த ராணி ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மையா? நீ கழுகு கூடயா போய் பேசிக்கிட்டு இருந்த? ஆமாம்மா, உண்மைதான். நீங்க தானே எல்லோர் கூடயும் நட்போடையும் அன்போடையும் பழகணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தாம்மா நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இங்க பாரு செல்லம், நான் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா கழுகுங்களா நம்மள மாதிரி தானியங்களையோ பழங்களையோ சாப்பிடாது. அது மற்ற பறவைகளையோ இல்லை மீன்களையோ தான் சாப்பிடும். இன்னைக்கு ராணி ஆண்டி மட்டும் உன்னை காப்பாத்திட்டு வரலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இனிமே அந்த கழுகுங்களை பார்த்தாலே நீ தூரமாக ஒதுங்கி வந்துடணும், சரியா? ஆ, சரிம்மா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. கழுகை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி குருவி அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துக்கு போச்சு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து அந்த கழுகுக்கு தெரியாமல் அந்த கழுகை பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து தான் வேற ஒரு கழுகு அங்கே வந்துச்சு.
அந்த வயதான கழுகு கிட்ட இப்படி கேட்டுச்சு. என்ன நண்பா, இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நேத்து ஒரு குட்டி குருவியை இங்க பார்த்தேன். நேத்தே சாப்பிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு காகம் வந்து அதை காப்பாத்திட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த குட்டி குருவி இங்க வரேன்னு சொல்லியிருக்கு. அதான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத கொஞ்சம் தூரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி குருவி இப்படி சொல்லுச்சு. ச்சே, இந்த கழுகு எவ்வளோ கொடூரமான பறவைன்னு எனக்கு தெரியாம போச்சு. நல்ல வேலையா நேத்திக்கு ராணி ஆண்டி வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். நல்ல வேலையா இந்த கழுகு கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இதுவும் ஒரு வாழ்க்கை பாடம்தான். இப்போ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டால தான் இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸை எங்களால் கொடுக்க முடியுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.